கோபிக்காக பாக்கியா செய்த செயல், நறுக்குன்னு ராதிகா கேட்ட கேள்வி, என்னதான் நடக்கிறது? விறுவிறுப்பிற்கு பஞ்சமில்லாமல் ஓடிக்கொண்டிருக்கும் இந்த சீரியல் விரைவில் முடிவுக்கு வருகிறதா? வெளியாகியிருக்கும் அப்டேட் வாருங்கள் பார்க்கலாம். பாக்கியலட்சுமி சீரியல் ஆரம்பத்தில் இனியா, ஜெனி, பாக்கியா, செல்வி என 4 பேரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். அப்போது பாக்கியா, நான் எந்த சூழ்நிலையிலும் இனி என்னுடைய தன்னம்பிக்கையை விட்டு கொடுக்கிற மாதிரி நடக்க மாட்டேன் என்று முடிவெடுத்திருக்கேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் 4 பேரும். அந்த நேரத்தில் விவாகரத்து பற்றி அங்கிள் என்ன முடிவு செய்திருக்க என்று தெரியலையே என ஜெனி சொல்ல, அதற்கு செல்வி, கோபி சார் என்ன முடிவு செய்திருக்கிறாரோ அது இருக்கட்டும், இந்த முடிவு பற்றி தெரிந்ததும் உன் மாமியார் சும்மா இருக்க மாட்டாரா அக்கா என்று பாக்கியாவிடம் சொல்ல, அந்த நேரத்தில் ஈஸ்வரி அங்கு வருகிறார். அதனால் பேச்சை நிறுத்தி விடுகிறார்கள் அனைவரும். அதனைத் தொடர்ந்து ஈஸ்வரி செலியிடம், உன் அப்பா கிட்ட பேசணையா என்று கேட்க, அதற்கு செலியன், காலையில் இன்னும் பேசலை என்று சொல்கிறான். இந்த நேரத்தில் கோபிக்கு ஆதரவாக, நாம 2 பேரும் தாண்டா இருக்கணும், நாம போய் பேசுவோம் என்று கோபியிடம் வந்து பேச ஆரம்பிக்கிறார். இப்படியாகத்தான் தற்போது எபிசோட் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த மாதிரி அப்டேட் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.